ஓகே ஓகே ஓகே. இல்ல குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஹிஸ்டரி வந்து போயிருந்துச்சு கடைசியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன்ஷியன்ட்டும் மெடிவலும் வந்து ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா மாடர்ன் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நான் பேசுறது கேக்குது தானே? கிளியரா கேக்குதா? ஓகே ஓகே, டன் டன். எனக்கு எல்லாரும் மியூட்ல போட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி ஓகே, சரி ஓகே. சரி, நான் எழுதுறதுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாருக்குமே விசிபிளா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிளாஸஸ் அப்படின்றது வந்து எப்படி போகணும், ஏன்னா சயின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வந்தது அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் லாக் ஆயிரும். ஸோ அது வந்து என்ன ஃபர்ஸ்டே பிசிக்ஸ், அதுக்கப்புறம் உள்ள போனா ப்ராப்ளம், அதுக்கப்புறம் யூனிட் படிப்போம், நம்பர் படிப்போம் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் லாக் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம சயின்ஸ் வந்து உள்ள வந்து கொண்டு வரலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கும் நாளைக்கும் வந்து கண்டிப்பா பிசிக்ஸ் தான் போகுது. சவுண்ட் அப்படின்ற டாபிக், ஒலி அப்படின்றத நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து இந்த இதுல பார்க்க போறோம், ரைட்டா? ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு, ஓகே, ஒலி அப்படின்றதுல வந்து எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிருவோம், ரைட்டா? நிறைய வந்து இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, ஆம்பிளிட்யூட்னு சொல்லுவாங்க. அதை நான் தமிழ்லையுமே வந்து நான் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து எம்சிக்யூ ஃபார்மெட்ல கொண்டு வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நான் எம்சிக்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்ம நிறைய டயக்ராம்ஸ் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் வந்து கொஞ்சம் எழுதி வந்து மென்ஷன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா எழுதுனா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அது போக இந்த பிடிஎஃப்மே வந்து நம்ம கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு உடனே குரூப்ல ஷேர் ஆயிரும். சரியா? நம்ம ஹிஸ்டரி வந்து எப்படி உடனே ஷேர் ஆச்சோ அதே மாதிரி இந்த பிசிக்ஸுமே சரி, அது எல்லாமே இப்போ நம்மளுக்கு வரப்போற எல்லா கிளாஸ்லயுமே வந்து ஒன்ஸ் கிளாஸ் முடிக்க அந்த அந்தந்த பிடிஎஃப் வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து இதாயிரும். பிளஸ் அது போக வந்து ரெக்கார்டட், இந்த வீடியோவே வந்து ரெக்கார்டட் ஆகி யூடியூப்ல வந்துடும். அதையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சவுண்ட் அப்படின்ற டாபிக் தான். ஸோ ரெண்டு நாள், அதாவது இன்னைக்கு நாளைக்கு சேர்த்து சவுண்ட் பார்ப்போம். அடுத்தடுத்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா என்னதுன்னா டயக்ராம் வச்சு நம்ம பார்ப்போம். நாளையில இருந்து ஃபுல்லா சயின்ஸ் வந்து எம்சிக்யூ தான். ஓகே. ஸோ எம்சிக்யூ அப்படின்றப்ப வந்து மேல இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும், கீழே வந்து தமிழ் கொஸ்டின் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான், ஒரே நேரத்தில் இங்கிலீஷும் தமிழும் சேர்த்தே தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணட்டா? அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தமிழ்ல நீங்க எழுதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. அதான் ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா அது கரெக்ட் தான். பட் ஆனா வந்து எப்படி சொல்றது, இப்ப நம்ம சொல்றது தமிழ்ல இருக்கு, எழுதுறது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்றப்ப எல்லாருக்குமே அது ஈஸியா இருக்குது. அதனாலதான் வந்து ஆக்சுவலா இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேர்ல 40 பேருக்கு என்ன ஓகேவோ அதுதானே நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ அதே நேரத்தில் நான் எழுதுறதுமே வந்து ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எழுதுறல, நம்ம வந்து சொல்றது வந்து தமிழ்ல ஃபுல்லா சுத்தமா தமிழ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுதுறதுமே வந்து இங்கிலீஷ்ல தானே எழுதுறது. அதனாலதான் வந்து இந்த ஒரு நீங்க விஷயம் ஸ்பீடா சொல்லதுனால நமக்கு நோட் பண்ணது கொஞ்சம் இதாட்டு இருக்கு. நான் அதான் அதுக்காக தான் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்ப இந்த வீடியோ இருக்குன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்ஸ் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே யூடியூப்ல வந்துடும். அதுல நீங்க வந்து அந்த வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி கூட பாத்துக்கலாம். யூடியூப்ல அந்த ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் அந்த உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன எழுதுறோம் அதையுமே வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த பிடிஎஃப்மே நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த 2 ஆப்ஷன் இருக்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றேன். ஏன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து எல்லார்கிட்டையுமே வந்து எல்லாருக்கும் ஓகேவான்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர்கிட்ட இருந்தாங்க. ஓகேவான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இதை ஃபாலோ பண்ணேன். ஸோ இப்பயுமே வந்து 40 பேர் இருக்கிறீங்க. நான் இது பண்றது ஓகே தானே? இந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதிட்டு எனக்கு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க, தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க போதும். சரி ஓகே ஓகே டன். ஆக்சுவலா எல்லாரும் சொல்ற காரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. எல்லாம் ஓகேங்க சார். எங்களுக்கு புரியாததை கொஞ்சம் தமிழ் வேர்டுலயும் அதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்க நோட் பண்ணும்போது அதை மட்டும் நாங்க பண்ணிக்குவோங்க சார். சரி ஓகே ஓகே. நான் மேக்ஸிமம் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னைக்கு வந்து ரேர் ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு சிலதான் பார்ப்போம். அப்போ வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் சொல்றப்பயே வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்ல என்ன அதுன்றது தெளிவா சொல்லிட்டு அதை நான் எழுதுறேன். ஓகேவா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சரி ஓகே 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 ஓகே. சரி ஸ்டார்ட் பண்ணலாம். சரி இது போகட்டா? அது பேர் என்ன, இதுக்குள்ள பேஜுக்குள்ள போகட்டா? நான் எழுதுறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன தெரியுதான்றதை மட்டும் ஒரு தடவை சொல்லிருங்க. மற்றபடி எல்லாருமே மியூட்ல போட்டீங்கன்னா இருக்கிற 40 பேருக்குமே கொஞ்சம் தெளிவா கேட்கும். சார் ஷோ ஆகல.
இப்ப இப்ப தெரியுதா? நாட் விசிபிள் சார். ஸ்கிரீன் இல்ல சார். இல்லைங்க சார். இல்ல சார். இல்ல விசிபிள் ஆகல ஒரே சார். ஒரே ஒரு செகண்ட், ஒரே செகண்ட். இல்ல இல்ல, நான் தான் என் மேலதான் மிஸ்டேக். ஒரே செகண்ட். ஓகே இப்போ சார். விசிபிள் ஆகும். இப்போ visible ஆகும். ஓகே சார், ஓகே சார். சரி, ஓகே. கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க எல்லாரும், நம்ம பார்ப்போம். சரி, சார் ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து இயற்பியல் ஸ்டார்ட் பண்ண போறோம், பிசிக்ஸ். ஓகே. சரி, இந்த பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து இந்த மேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் 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 பார்ப்போம். பட் இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம்னா சவுண்டு. ஓகே, ஒலி. இதை தான் வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சவுண்டு பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா லைட் பார்ப்போம். இன்னைக்கும் நாளைக்கும், அதாவது டே 1 அண்ட் டே 2, 2 நாள் வந்து நம்ம எந்த டாபிக் முடிச்சிடலாம் அப்படின்னா சவுண்ட் அப்படின்ற டாபிக் முடிச்சிடலாம். நான் இதுலயே வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. எதுங்க? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாஸுமே சேர்த்தே தான் வந்து நான் இதில் எழுதி போட போறேன். ஓகே, சரி. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சவுண்ட். இப்போ இந்த சவுண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா, இது வந்து ஒரு எனர்ஜி தான். அதாவது ஆற்றலின் வடிவம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சவுண்டு. ஆற்றலின் ஒரு வடிவம் தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சவுண்டு. ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலின் ஒரு வடிவம் தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சவுண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, அப்ப சவுண்டை பத்தி படிக்கிற படிப்பின் பெயர், சவுண்டை பத்தி படிக்கிற படிப்பின் பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா அக்கௌஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியியல். என்னன்னா ஒளியியல், அக்கௌஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌஸ்டிக்ஸ்னா ஒளியியல், அக்கௌஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னன்னா ஒளியியல். ஓகே, அப்ப ஸ்டடி அப்படின்னா சரி, ஓகே, படிக்கிறது. எதை பத்தி படிக்கிறதுனா ஒளியை பத்தி படிக்கிறது, சவுண்டு. இப்ப சவுண்டினுடைய உற்பத்தி மற்றும் அதாவது ஒளி உற்பத்தி மற்றும் ஒளி பரப்புதல் பற்றி படிப்பதன் பெயர் வந்து ஒளியியல். ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொபகேஷன் அப்படின்னு. ப்ரொடக்ஷன்னா ஒளி உற்பத்தி, ப்ரொபகேஷன் அப்படின்னா ஒளி பரப்புதல். இந்த இரண்டத்தையும் பத்தி படிக்கிறதின் படிப்பின் பெயர் தான் என்னன்னா ஒளியியல். ரைட்டா? சவுண்ட். சரி, அடுத்தது வந்து பாத்துட்டீங்க. ஒரு வாட்டி சொல்லுங்க சார். ஹலோ, நான் பேசுறது மத்த எல்லாருக்கும் கேட்டுச்சு தானே? கேட்டுச்சு சார். சரி, இருங்க. சரி, ஓகே. சரி, என்ன அப்படின்னு Propagation-னா என்ன பாத்துட்டீங்கன்னா சொன்னீங்க ஆக்சுவலா சார்? இந்த நான் வந்து அதாவது சவுண்ட் அப்படின்றது வந்து ஆற்றலினுடைய ஒரு வடிவம் தான், ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நம்ம சவுண்டை பத்தி படிக்கிற படிப்பின் பெயர் வந்து ஒளியியல். ரைட்டா? அக்கௌஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒளியியல். அடுத்து என்ன இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொபகேஷன் என்னன்னா ஒளி உற்பத்தி மற்றும் ஒளி பரப்புதல். அதனுடைய பெயர் வந்து அதை பத்தி படிக்கிற படிப்பின் பெயர் வந்து அக்கௌஸ்டிக்ஸ், ஒளியியல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, நான் எப்பொழுதுமே வந்து இன்னைக்கு எழுதுறதெல்லாம் இப்போ ஒரு பேஜ் நான் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பியுமே அந்த பேஜை வந்து இந்த மார்க்கர்னால இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அடுத்த பேஜுக்கு போவோம். ஓகே, சரி. இப்போ வந்து பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க, சரி சவுண்ட் வந்து ஒரு எனர்ஜின்னு சொல்றாங்கல்ல. சவுண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு எனர்ஜி. அப்ப அதாவது ஆற்றல். சவுண்ட் வந்து ஒரு ஆற்றல். அப்ப என்ன எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுண்ட் வந்து ஒரு இயந்திர ஆற்றல், அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி. சவுண்ட் வந்து என்ன ஆற்றல் அப்படின்னா இயந்திர ஆற்றல், மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. அப்ப இயந்திர ஆற்றல் அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலா 2 விஷயத்த சேர்த்தாதான் இயந்திர ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயந்திர ஆற்றலுக்கு 2 சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றல். இந்த இரண்டையும் சேர்த்தால் அது வந்து இயந்திர ஆற்றல். ஒண்ணு அதாவது கைனெட்டிக்
எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜினா அது பேர் இயக்க ஆற்றல், கைனட்டிக் எனர்ஜி. பிளஸ் இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா நிலை ஆற்றல், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல். இந்த இரண்டும் சேர்த்தது வந்து என்னன்னு சொல்றாங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி. அதாவது இது என்னன்னா இயந்திர ஆற்றல். இயந்திர ஆற்றல் என்பது இயக்க ஆற்றல் பிளஸ் நிலை ஆற்றல், இந்த இரண்டையும் சேர்த்ததான் வந்து என்னன்னா இயந்திர ஆற்றல் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இதுக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை இப்ப ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, அது என்ன ஏதுன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். அதாவது இன்கேஸ் இயக்க ஆற்றலுக்கு இயக்க ஆற்றலினுடைய ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ½ mv². ½ mv². இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா அதனுடைய ஃபார்முலா. அது என்ன ஏதுன்றதெல்லாம் நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். இதை வந்து பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இயக்க ஆற்றலினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து ½ mv² அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கைனட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல். அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜியினுடைய அதாவது நிலையாற்றலினுடைய ஃபார்முலா அப்படின்னு கேட்கறப்போ வந்து அதுக்கு ஆன்சர் mgh. ஓகே சார், ஒரு டவுட் சார். இயக்க ஆற்றல்னா என்ன சார்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இயக்க ஆற்றலுக்கும் நிலையாற்றலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களா? ஆக்சுவலா நம்மளுக்கு ஒரே நிமிஷம், நம்மளுக்கு எனர்ஜி அப்படின்றதுக்கு ஒரு டாபிக்கே நம்மளுக்கு தனியா இருக்குது. ஸோ அதுல வந்து நம்ம ஆக்சுவலா இந்த டாபிக்ல வந்து நம்ம எனர்ஜி பத்தி படிக்க வேண்டவே வேண்டாம். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம வந்து இதுலயே வந்து நம்மளுக்கு ஒளி நாணம் இருக்கு, அதுக்கு அடுத்து நிறைய விஷயத்தை பத்தி படிக்க போறோம். ஏன்னா எனர்ஜினே தனியா டாபிக் இருக்கிறதுனால இப்போதைக்கு இதுக்குள்ள போவேன். ஏன் இதை வந்து எழுதுனா இந்த சவுண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜின்னு தெரியற மெக்கானிக்கல் எனர்ஜின்னு எழுதுறோம், அப்ப சேர்த்து இதையும் எழுதிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்ற காரணம் தான் நான் சொல்றேன். நான் ஃபியூச்சர்ல, அதாவது ஃபியூச்சர் மீன்ஸ் அடுத்த எனர்ஜி அப்படின்ற கிளாஸ்ல வரப்போ நான் கண்டிப்பா வந்து கைனடிக் எனர்ஜி என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னோட சொல்லிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி, இது ஜஸ்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இயந்திர ஆற்றல்னா என்ன அப்படின்னா இயக்க ஆற்றல் பிளஸ் நிலை ஆற்றல் ரெண்டும் நிறைந்ததுதான். இயக்க ஆற்றலினுடைய ஃபார்முலா என்னன்னா ½ mv². இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நிலையாற்றலினுடைய ஃபார்முலா mgh. அவ்வளவுதான். இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது போறேன். சரி, இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒளி எப்படி உற்பத்தி ஆகிறது, சவுண்ட் எப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, இப்ப என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு பொருள், ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த பொருளானது அதிரும் பொழுது உருவாகும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா வைப்ரேட் ஆகுறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அது என்ன உருவாகும்னா ஒளி உருவாகும். சரி, அப்ப அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாம். சரி, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, இப்ப ஆக்சுவலா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய உடம்புல வந்து நம்மளுடைய தொண்டையில வந்து லாரிங்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். லாரிங்ஸ்னா என்னன்னா குரல் வளையம். குரல் வளையம், லாரிங்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா குரல் வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாரிங்ஸ்க்கு உள்ள, அதாவது இன்சைட், இந்த லாரிங்ஸ்க்கு உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா குரல் நாணம் இருக்கும். குரல் நாணம், அதாவது ஓக்கல் கார்டு, ரைட்டா? ஸோ சவுண்ட் எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படின்னா ஒரு பொருள் வைப்ரேட் ஆகிறப்ப அதிரும் பொழுது உருவாகும். சரி, ஓகே. அப்போ வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு நம்ம உடம்புல வந்து நம்ம தொண்டை பகுதியில வந்து லாரிங்ஸ், அதாவது குரல் வளையம் இருக்கும். அந்த குரல் வளையத்துக்குள்ள குரல் நாணம் இருக்கும். ஸோ அந்த குரல் நாணம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். அப்படி வைப்ரேட் ஆகுறப்பதான் வந்து நமக்கு நம்ம பேசுறப்ப சவுண்டே கேட்குது. இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள். சரியா? இது அப்படிதான் வந்து என்ன உருவாகுதுன்னா சவுண்ட் அப்படின்ற ஒண்ணு உருவாகுது. சரி, இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப இந்த சவுண்ட் இருக்குல்ல, இந்த சவுண்டே அன்பிளசன்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? அன்பிளசன்ட்னா விரும்பத்தகாத முறையில கேட்டா இந்த சவுண்ட் வந்து அன்பிளசன்ட், அதாவது விரும்பத்தகாத முறையில இருந்த ஒரு மாதிரி கிச்சு கிச்சு கிச்சுன்னு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது? சத்தம், நாய்ஸ். அது பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்டு வந்து அன்பிளசண்டா இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா நாய்ஸ், சத்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லைடு. இப்போ நான் திரும்பியுமே சொல்றேன். ஸோ சவுண்டு வந்து எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படின்னா ஒரு பொருள் வந்து வைப்ரேட் ஆகிறப்ப உருவாகுது. சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நம்ம உடம்புல வந்து குரல் நாணம் இருக்கு. அந்த குரல் நாணமானது, குரல் நாணத்திற்குள்ள என்ன இருக்குதுன்னா குரல் வளையம் இருக்கு. அந்த குரல் வளையத்திற்குள்ள குரல் நாணம் இருக்கு. அந்த குரல் நாணமானது வைப்ரேட் ஆகுறப்ப என்ன உருவாகும்னா சவுண்டு உருவாகும். இந்த சவுண்டே வந்து விரும்பத்தகாத முறையில இருந்துச்சுன்னா அது பேர் தான் சத்தம், நாய்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நம்ம அடுத்து போலாம்.
சரி, அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம சவுண்ட் ப்ரொபகேட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொபகேட்னா என்ன? ஒலியானது பரவுது. ஓகே, ஒலியானது பரவுது. ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒலி உற்பத்தி. சரி, சவுண்ட் ஆனது ஒலியானது எப்படி பரவுகிறது? ப்ரொபகேட் ஆகுது. ஒலியானது எப்படி பரவுகிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சவுண்டு எப்படி ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சோர்ஸ். சரியா? இது வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இருந்து ஒரு அதிர்வு வந்து ஏற்படுது. அந்த அதிர்வு அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னேன், சவுண்ட் அப்படின்றதுனால என்னன்னா ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போகுது, ஒலியானது இப்படி கேட்குது, திடீர்னு இப்படி மாறுது, அதுக்கடுத்து இப்படி போகுது, அடுத்து இப்படி மாறுது. ஸோ இந்த மாதிரி மாறி 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 அந்த ஒலியானது டிராவல் ஆகுது. சரியா? அப்ப ஒலி அப்படின்றது எது வழியா போகுது அப்படின்னா அலைகள் தான். நார்மலா வந்து அது ஒரு ஆற்றல் அலை. சரியா? ஒலியானது ஆற்றல் அலை. நான் அலைனா என்னன்றதை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கேப் இருக்கு, ஆனா இந்த இடத்துல கம்மியான கேப், இந்த இடத்துல நிறைய கேப் இருக்கு, இந்த இடத்துல கம்மியான கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த ஒலி பரவறப்ப இது எங்க போய் கேட்கும் அப்படின்னா நார்மலா நம்ம இயர். சரியா? காது. இயர்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா காதுல கேட்குது. இப்ப இதுல கேப் நிறைய இருக்குது இல்ல, இது பேரு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒலி சுருக்கம் அப்படின்றாங்க. சரியா? கேப் வந்து கம்மியா இருக்கிறது பெயர் வந்து ஒலி சுருக்கம். இதுவே கேப் வந்து அதிகமா இருக்குது இல்ல, அதனுடைய பேர் வந்து ஒலி அரிதாக்குதல் அப்படின்ற மாதிரி. ரேர்ஃபேக்ஷன், ஒலி அரிதாக்குதல். கேப் அதிகமா இருந்துச்சுன்னா ஒலி அரிதாக்குதல், கேப் கம்மியா இருந்துச்சுன்னா ஒலி சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒலி சுருக்கம். சரி, அப்ப இது வந்து ஏன் வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க கேப் அதிகமா இருக்கு, கேப் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம நார்மலா வந்து இப்ப இங்க எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு சவுண்டு போகுது, எக்ஸ்ல ஆரம்பிச்சு ஒய்க்கு சவுண்டு போகுது. நடுவில் என்ன இருக்கு? நடுவில் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா வந்து எம்டியா இருக்கும். அப்படின்னா எம்டியா இருந்துச்சுன்னா காத்து தான். இதோ கேஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா லிக்விட் இருக்கும், இல்லைன்னா சாலிட் இருக்கும். திடம் மற்றும் அதாவது சாலிட்னு சொல்லுவாங்க. மொத்தம் எத்தனை ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா சாலிட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா லிக்விட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து இது சொல்லுவாங்க கேஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. சாலிடு அதாவது திண்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. சாலிட்னா திண்மம். சரியா? திண்மம். அடுத்து லிக்விட் அப்படின்னா திரவம். அடுத்து கேஸ் அப்படின்னா வாயு. இது நான் என்னது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், நான் எழுதியே போடுறேன். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்போ நான் எழுதியிருக்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ நடுவில் வந்து எதுவுமே கிடையாது. அப்போ வந்து ஆனா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சின்ன 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 துகள்கள் இருக்கும், அதாவது பார்ட்டிகல்ஸ். அது ஆட்டமோ இல்லை எலமெண்ட்டோ ஏதோ ஒன்று. சரியா? ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கதான் செய்யும். துகள்கள் அப்படி, அணுக்கள் அப்படின்னு சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா அணுக்கள். இப்ப நான் இங்க இருக்கிறேன், இப்ப இங்க ஒரு பையன் இருக்கிறான், இங்க ஒரு பையன் இருக்கிறான். இவன் பேசுறது இவனுக்கு கேட்குது. ஸோ அப்ப அவனுடைய குரல் வளையம் வைப்ரேட் ஆகுறதுனால இவனுக்கு போய் கேட்குது. ஓகே, என்னப்பா சொல்லுங்க. ஓகே சார், ஓகே. சரி, இப்ப இவன் பேசுறது இவனுக்கு கேட்குது. எப்படி கேட்குது? வைப்ரேட் ஆகி கேட்குது. அவனுடைய குரல் வளையம் வைப்ரேட் ஆகிறதுனால சவுண்டு உற்பத்தி ஆகிறது, அங்க போய் இவனுக்கு கேட்குது. இப்ப இவங்க 2 பேருக்கு நடுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, காத்து தான் இருக்கு. சரியா? காத்து தான் இருக்கு. அப்ப அந்த காத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அணுக்கள் இருக்கும். கரெக்டா? அந்த காத்துல வந்து என்ன இருக்கும்னா அணுக்கள், சின்ன சின்ன அணுக்களா இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இப்ப இந்த அணுக்களே இங்க வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கும். கரெக்டா? இங்க வந்து அடர்த்தியா இருக்குது, இங்க வந்து தள்ளி 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 இருக்குது அணுக்கள், அந்த காத்துல இருக்கக்கூடிய அணுக்கள். அதனாலதான் இந்த வந்து அந்த அலையினுடைய டிஸ்டன்ஸ், அலையினுடைய அந்த நீளம் அப்படின்றது பெருசா இருக்கு, இங்க அலையினுடைய நீளம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்றது சொல்றாங்க. ரைட்டா? அது சுருக்கமா இருக்குது. ஒளி சுருக்கம், ஒளி அரிதாக்குதல் அப்படின்றது சொல்றாங்க. கம்ப்ரெஷன், அடுத்து ரேர்ஃபேக்ஷன் அப்படின்றது ஆங்கிலத்துல பெயர். ரைட்டா? ஒளி சுருக்கம், ஒளி அரிதாக்குதல் அப்படின்றது தமிழ்ல சொல்லுவாங்க. சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து இந்த சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாத்தையும் நான் எழுதியே போடுறேன். சரி, அடுத்தது பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு சார் ஒரு டவுட் சார்.
சார் இப்ப இதெல்லாம் ஓகே. இந்த அலை வடிவமா ஃபார்ம் ஏன் ஒளி வந்து அலை வடிவமா ஃபார்ம் ஆகுது, வேற எந்த வடிவத்துல ஏன் ஃபார்ம் ஆகல? அதுக்கு என்ன ஆக்சுவலா நார்மலாவே நார்மலாவே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இல்ல சார், நான் ஒரு ஈஸியா சொல்றேன். நம்ம இசிஜி எடுக்கிறோம்ல, அது ஏன் மேலே கீழே போயிட்டு வருது? அதோட டிசைனிங்கே அந்த மாதிரி தான். நம்ம ஏசி கரண்ட் கூட அந்த மாதிரி தான். ஏசி கரண்ட் கூட அந்த மாதிரி தான், மேல கீழே தான் போயிட்டு வரும். அந்த மாதிரி தான் வேரியேஷன் அந்த மாதிரி தான். இல்ல ஒண்ணும் கிடையாது. இல்ல அவங்க என்ன இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப ஆம்பிளிஃபையர் தெரியுமா? ஆம்பிளிஃபையர் பாத்துருக்கீங்கல்ல, ஸ்பீக்கர். நம்ம ஸ்பீக்கர்ல ஆம்பிளிஃபையர் இருக்குல்ல, அந்த ஆம்பிளிஃபையர்ல இப்ப அந்த 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 மேடை இப்ப நான் மைக்ல இருந்து நான் நல்லா சத்தமா பேசினேன் அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபையர் எப்படி போகும்? மேல போகும். திருப்பி நான் வந்து கொஞ்சம் அந்த சவுண்ட கம்மி பண்ணிட்டேன்னா திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், இப்ப வந்து நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கேன். என்ன வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து எப்பெல்லாம் சத்தமா பேசுறேன், எப்பெல்லாம் வந்து நான் வந்து சத்தம் இல்லாம பேசுறேன் அப்படின்றத நீங்க வந்து கணக்கெடுத்து சொல்லணும். ஒரு நிமிஷத்துல கணக்கெடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட வேலை கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆம்பிளிஃபையரை பார்ப்பீங்க. ஸோ அப்ப இதுதான் அந்த ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து டைம். இப்ப நான் இந்த மாதிரி செங்குத்தா போட்டு இது வந்து டைம். இது வந்து பாத்துட்டீங்கன்னா என் வாய்ஸுடைய லெவல். இப்ப 10 செகண்ட் என் வாய்ஸ் வந்து கொஞ்சமா ஏறும், கரெக்டா? அடுத்து ஒரு டைம்ல வந்து அதிகமாகும், திருப்பி அதுக்கு அடுத்து கம்மியாகும், திருப்பி அடுத்து அதிகமாகும், திருப்பி அதுக்கு அடுத்து கம்மியாகும். அது இப்ப வந்து இது என்ன டிசைன்ல வருது? அலை டிசைன்ல தான். புரியுதா? ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்தையுமே அவர் சொல்ற மாதிரி வந்து நம்ம எல்லா ரேஞ்சையும் நம்ம வந்து அலையில போடுற மாதிரி தான் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. அப்ப நான் சொன்னது எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜும் அப்படிதான் போகும் ப்ரோ. கரெக்ட். அது யாருனாலும் சரி. இப்ப இவரு சொன்னது கரெக்ட் தான். நம்ம வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வாய்ஸ் மெசேஜ்ல இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசினா அடுத்து கம்மியா பேசி பாருங்க, அந்த வாய்ஸ் மெசேஜ் போறப்பே அலை மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். ஒளி வந்து நிலையாவே இருக்காது. அது எதுனாலும் சரி, எந்த உலகத்துல இருக்க எந்த ஒரு விஷயமே அதுதான் நிலை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேபிளான இதுல இருக்கவே இருக்காது. சரி, ஓகே, நம்ம அடுத்தது பாவம். சொல்லுங்கப்பா சார். இப்ப ஒளினாலே நமக்கு வந்து ப்ராபகேஷன் அந்த பரவுறது தானே சார் ஒளின்னு சொல்றோம். கண்டிப்பா, ஆமா, கண்டிப்பா. அப்ப எப்படி சார் இங்க இயக்க ஆற்றல் பிளஸ் நிலை ஆற்றல் அப்படின்னு நம்ம எப்படி சார் ஒளிய சொல்ல முடியும்? எக்ஸாம்பிள் இருக்கு அது. இல்ல அதுக்கு என்ன சொல்றது, இதுக்கு அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் பார்க்க டீப்பா போனாதான் சார் அது புரியும் உங்களுக்கு. இப்ப இதான் மெயினான தானே சார் நீங்க நடத்துறீங்க. சரி, அதுதான். ஏன்னா இப்பதானே நம்ம 3 ஸ்லைடு தானே பார்த்துருக்கோம். சரி, ஓகே. இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து இது பாருங்க, சவுண்டு. ஒலியானது ஃபர்ஸ்ட் எதுல பயணிக்கும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் திண்மம் சாலிட்ல பயணிக்குமா, அடுத்து திரவம் லிக்விட், அதுக்கப்புறம் வாயு கேஸ். ஓகே. ஸோ சவுண்டானது ஒலியானது திண்மத்துல பயணிக்கும், அடுத்து திரவத்துல பயணிக்கும், கேஸ்லயும் பயணிக்கும். ஆனா எதுல பயணிக்காது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா வேக்கம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, ரைட்டா? வேக்கம் வந்து வெற்றிடம். சரியா? இதுவே சவுண்டு வந்து வேக்கம்னா வெற்றிடத்துல பயணிக்குமான்னு கேட்டா பயணிக்காது. சரியா? வேக்கம் அப்படின்றது வெற்றிடத்துல பயணிக்காது. வேக்கம் ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல. வேக்கம் அப்படின்றது எதுவுமே இல்லாத இடம். சரியா? எதுவுமே இல்லாத ஒரு இடம் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா வேக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே. அங்க வந்து காத்து இருக்காது, எதுவுமே இருக்கவே இருக்காது, ரைட்டா? ஸோ அதுதான் வந்து அதாவது சிம்பிளா வந்து பாத்துட்டீங்கன்னா இது அவுட்டர் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டா விண்வெளிகள்லாம் இருக்கு தெரியுமா, அங்கெல்லாம் எதுவுமே இருக்காது, காத்து இருக்காது, எதுவுமே இருக்கவே இருக்காது. ஸோ அதெல்லாம் வேக்கம். ஓகே. ஸோ சவுண்டானது வந்து சாலிட்ல பயணிக்கும், லிக்விட்ல பயணிக்கும், கேஸ்ல பயணிக்கும், வெற்றிடத்துல பயணிக்காது. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா சவுண்டு வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், சவுண்டு வந்து என்னது? ஒரு விதமான எனர்ஜி அப்படின்ட்டு சொன்னேன். சவுண்டு ஒரு விதமான எனர்ஜி. மியூட்ல போடுங்க. சவுண்டு வந்து ஒரு விதமான எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜி அப்படின்றப்ப அது எந்த விதமா பயணிக்குதுன்னு நான் சொன்னேன். இது என்னது? அலைகள்.
இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அலை. ஸோ அப்போ அலையில தான் வந்து பயணிக்கும். அப்ப அலைகளே வந்து 2 விதமான அலைகள் இருக்கு. அலைகள் 2 விதமான அலைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா இயந்திர அலை, இயந்திர அலை மெக்கானிக்கல் வேவ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இயந்திரமற்ற அலை, நான் மெக்கானிக்கல் வேவ். இயந்திர அலை, இயந்திரமற்ற அலை அப்படின்ற ஒரு 2 விஷயங்கள் இருக்கு அலைகளை. இப்ப இயந்திர அலைக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒலி அலை தான். சரி, அதாவது சவுண்ட் வேவ், சவுண்ட் வேவ்ஸ். அப்ப இயந்திரமற்ற அலைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா லைட் வேவ். லைட் வேவ். சரி, இதுக்கு வந்து நான் இருங்க யோசிக்காதீங்க, நான் இதுக்கு ரீசனும் சொல்றேன். சரி, என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெக்கானிக்கல் வேவ் இருக்குல்ல, அதாவது இயந்திர அலை. இயந்திர அலைக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு மீடியம் வேணும். ஸோ இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மீடியம். சரி, இப்போ மீடியேட்டர்னா என்ன சொல்றோம்? மீடியேட்டர் அப்படின்றது என்ன சொல்றோம்? 2 பேருக்கு வந்து பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சு வைக்கிறவங்கள பேரை தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த மீடியேட்டர் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ மீடியம்னா என்ன? காற்று ஊடகம். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் பயணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, மீடியம். இங்க வந்து அதாவது இயந்திர அலைக்கு மீடியம் வேணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேணும், மீடியம் வேணும். சரி, அதான் டிக் போட்டிருக்கேன், இங்க மீடியம் வேணும். இதுவே இயந்திரமற்ற அலைக்கு மீடியம் வேணுமா அப்படின்னு கேட்டா இங்க மீடியம் தேவை கிடையாது. அதாவது லைட் இருக்குல்ல, லைட் போறதுக்கு எதுவுமே தேவையில்லை. சரியா, சாலிடு, அதாவது திண்மம், திரவம், வாயு, இந்த வெற்றிடம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எல்லா இடத்துலயுமே இந்த லைட் அப்படின்றது போகும். ஆனா சவுண்ட் அப்படின்றது போறதுக்கு திண்மமோ இல்ல திரவமோ இல்ல வாயுவோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எது பயணிக்கும் அப்படின்னா சவுண்ட் ஆனது பயணிக்கும். ரைட்டா? ஸோ அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சவுண்ட் ஆனது ஒரு ஆற்றல், ஒரு அலை மூலியமா பயணிக்குது. எந்த அலை அப்படின்னா இயந்திர அலை. சரியா? அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னன்னா சவுண்ட் வேவ். சரியா? இதுதான் வந்து இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது சரி, இப்ப நம்ம பார்த்தோம் அலையிலேயே வந்து நம்மளுக்கு 2 விதமான அலைகள், இயந்திர அலை, இயந்திரமற்ற அலை அப்படின்றத பார்த்தோம். இன்னொன்று இருக்கு, அலைகளுமே இன்னும் 2 வகைப்படும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நெட்டலை, லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெட்டலை. இன்னொன்னு குறுக்கலை, லாங்கிடியூடினல் வேவ். இன்னொன்னு குறுக்கலை, டிரான்ஸ்வர்ஸ் வேவ். நெட்டலை, குறுக்கலை அப்படின்ட்டு 2 வகைப்படும். ஓகே, சரி. இப்ப இந்த நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு என்னவா இருக்கும்னா சவுண்ட் வேவ், ஒளியின் அலை. இந்த குறுக்கலைக்கு எடுத்துக்காட்டு லைட் வேவ். அதுக்கும் லைட் வேவ் அதுதான். ஸோ நம்மளுக்கு 2 விதமான அலைகள் இருக்கு, ஒன்னு நெட்டலை, இன்னொன்னு குறுக்கலை. நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு சவுண்ட் வேவ், லாங்கிடியூடினல் வேவ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா சவுண்ட் வேவ். இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து லைட் வேவ். சரி, இப்ப நெட்டலைனா என்னது, குறுக்கலைனா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா அலையானது பயணிக்குது. சரியா? அலை அதாவது இப்படி வைப்ரேட் ஆகுது. நம்மளுக்கு வைப்ரேஷன் அப்படின்றது எந்த இடத்துல நடக்குதுன்னா இந்த இடத்துல நடக்குது. அப்ப அலை எப்படி பயணிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பயணிக்கும். அப்ப வைப்ரேட் எப்படி ஆகுதோ அதற்கு இணையாக தான் பயணிக்கும். அதாவது இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேரலலுக்கான சிம்பிள். பேரலல்னா இணையாக, ரைட்டா? பேரலல்னா இணை. ஸோ அதற்கு இணையாகவே தான் பயணிக்கும். எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒளியின் அலை, அதாவது சவுண்ட் வேவ். இதுவே இப்ப இங்க இது வந்து இப்படி போகுது அப்படின்னா இது எப்படி போகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி போகும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி பயணிக்குது அப்படின்னா இப்படி போகுமா? இது எப்படி இருக்குதுன்னா இது இந்த மாதிரி, இது இப்படி போகுதுன்னா இதுக்கு அப்படியே பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்பெண்டிகுலர்னா இது வந்து நேரா போகுது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் போகும் அப்படின்றது சொல்றதுதான் வந்து குறுக்கலை அப்படின்னு. குறுக்க போகுது, சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா குறுக்க போகுது, செங்குத்தா போகுது, அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து
நெட்டலை குறுக்கலைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க. நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு வந்து சவுண்ட் வேவ், குறுக்கலைக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா லைட் வேவ். இது ரொம்ப டெப்தா தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த இது நம்மளுக்கு தேவை இல்லை. ஆனா இது வந்து பாத்துட்டீங்கன்னா முக்கியம். நெட்டலைக்கு எடுத்துக்காட்டு சவுண்ட் வேவ், டிரான்ஸ்வேவ் குறுக்கலைக்கு எடுத்துக்காட்டு வந்து அது லைட் வேவ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், longitudinal வேவ் parallel-ம் transverse வேவ் perpendicular-ம். அவ்வளவுதான். லாங்கிடியூட்னல் தான் வந்து அது parallel, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான் அது பெர்பெண்டிகுலர். அவ்வளவுதான். சரி சார் லாஸ்ட் சொன்னீங்க சார் பெர்பெண்டிகுலர், அத மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். பெர்பெண்டிகுலர்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து இந்த சைடு போய்கிட்டு இருக்கேன். நான் இந்த சைடு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டா இப்படி ஒருத்தர் வராரு அப்படின்னா எனக்கு அவரு பெர்பெண்டிகுலரா வராரு. அவ்வளவுதான். செங்குத்தா வராரு, குறுக்க வராரு. அவ்வளவுதான். இதுவே நான் இப்படி போய்கிட்டு இருக்கேன், இன்னொருத்தர் இப்படி வந்துகிட்டு இருக்காரு, அவர் எனக்கு இணையா வராரு. இது பேரலல். அதாவது நான் ஆங்கிலத்துல எழுதிடுறேன். இது பேரலல், இது பெர்பெண்டிகுலர். சரியா? இது பேரலல், இது பெர்பெண்டிகுலர். ஒரே ஒரு செகண்ட் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ அது புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க. சரி, நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி. இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னேன்ல. அப்ப கம்ப்ரெஷன்னா வந்து இங்க வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த அணுக்களினுடைய இது எப்படி இருக்குது, ரொம்ப இது பார்க்க எப்படி இருக்கு, அடர்த்தி கம்மியா இருக்கு அதிகமா இருக்கு. அடர்த்தி வந்து எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கு. டென்சிட்டி, அடர்த்தி வந்து அதிகமா இருக்கு. சரி, அப்ப அடர்த்தி அதிகமா இருந்தா அழுத்தமும் அதிகமா தான் இருக்கும். ப்ரெஷர்னா அழுத்தம். அழுத்தமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதிகமா தான் இருக்குது. ஓகே, அது வந்து எப்படி இருக்குன்னா அடர்த்தி வந்து கம்மியா இருக்கு. ஸ்டார்டிங்ல அடர்த்தி கம்மியா இருக்கு, அப்புறம் அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இல்ல ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து அடர்த்தி கம்மியா இருக்கும், அதுக்கு அடுத்து போக போக வந்து அடர்த்தி கூட இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரைகிறதுனால இப்படி நான் வரைஞ்சு போட்டேன். அந்த டிஃபரன்ஸ்க்கு தெரியறதுக்காக இப்படி வரைஞ்சு போட்டேன். ஓகே, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுவே இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து அந்த அணுக்களினுடைய அடர்த்தி இது வந்து கொஞ்சம் தள்ளி 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 தான் இருக்கும். சரியா? இங்க வந்து அடர்த்தி அப்படின்றது கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும். ஓகே, சரி, இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு சரி ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதாவது ஒளி அதிர்வெண் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிச் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, சுருதி அப்படின்றத சொல்லுவாங்க. ஷ்ரில்னஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, கூச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் அடுத்து. ஃபர்ஸ்ட் வந்து ரேர்ஃபேக்ஷன்ல டென்சிட்டியும் பிரஷரும் கம்மியா இருக்கும். ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன இருக்குன்னா டென்சிட்டி பிரஷர் கம்மியா இருக்கும், கம்ப்ரெஷன்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அவ்வளவுதான். அடுத்தது சரி, இப்ப இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுண்ட் வேவ் இருக்குல்ல. அதாவது சவுண்ட் வேவ்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃப்ரீக்வன்சினா என்னன்னு சொல்லுவாங்க, ஒலி அதிர்வெண். ஃப்ரீக்வன்சினா என்னன்னா ஒலி அதிர்வெண். ஓகே, இப்ப இந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா இதுதான் சிம்பிள். ஃப்ரீக்வன்சியோட சிம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுதான் சிம்பிள். இந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து எஸ்ஐ அலகும் இருக்கும். சரியா? எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவாங்க, எஸ்ஐ அலகு. நான் அதையும் எழுதி போடுறேன். ரைட்டா? சரி, இப்ப நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம்னா சிம்பிளா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி கம்மியானா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஃப்ரீக்வன்சியா. ஃப்ரீக்வன்சி கம்மியானா டைம் என்ன ஆகும்?
அதிகமாகும். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஃப்ரீக்வன்சி கம்மியான டைம் வந்து அதிகமாகும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சி கம்மியான டைம் அதிகம் ஆகும். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி சார் ஃப்ரீக்வன்சி என்ன? ஃப்ரீக்வன்சினா ஒலி அதிர்வெண். இப்ப அதான் ஒலி அதிர்வுகள், ஒலி அதிர்வெண் எல்லாம் ஒரு டைப் மட்டும் தான் இருக்குங்களா? இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரீக்வன்சினா என்னன்றத நான் சொல்லி முடிச்சிடுறேன் கடைசியா. சரி, ஃப்ரீக்வன்சில இது ஒரு டைப் இல்ல நம்மளுக்கு இப்போதைக்கு இது போதும். ஃப்ரீக்வன்சினா காமனா படிச்சாலே போதும். நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடுறேன். ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு சொல்றாங்கன்னா 1/time. அதாவது சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமான டைம் கம்மியாகும், ஃப்ரீக்வன்சி கம்மியான டைம் அதிகமாகும். சரி, இப்ப இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்றோம்? இப்போ 1/time. டைம் வந்து நம்ம எதை வச்சு கனெக்ட் பண்றோம்? டைம்னா எதை வச்சு சொல்றோம்? செகண்ட் வச்சு சொல்றோமா? அப்ப 1/second தான். செகண்டுக்கு நம்ம எஸ்ன்னு சொல்றோம். அப்ப 1/s. அப்ப இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த எஸ் மேல போறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? s - 1 அப்படின்னு ஆகும். இந்த எஸ் மேல போறப்ப s - 1 அப்படின்னு ஆகும். இப்ப இன் கேஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு கேள்வி எல்லா நம்பரையும் கொடுத்து ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒலி அதிர்வெண் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு போட்டுட்டு யூனிட் என்ன பண்ணணும்னா s - 1 இதுதான் போடணும். s - 1 அப்படின்றதான் போடணும். சரியா? சரி, இது நம்மளுக்கு தேவையில்லை. சரி, இப்ப இது அதே போக இந்த ஃப்ரீக்வன்சியினுடைய SI அலகு, அதாவது SI யூனிட்னு சொல்லுவாங்க. SI யூனிட் எல்லாத்துக்குமே SI யூனிட் இருக்கு. சரியா? ஸோ அதுல இருந்து ஃப்ரீக்வன்சியினுடைய SI அலகு என்ன அப்படின்னா அது பேர் ஹெர்ட்ஸ். இது பேர் என்னன்னா ஹெர்ட்ஸ். இதுக்கு சிம்பிள் என்னன்னா H, கேபிட்டல் H ஸ்மால் Z, கேபிட்டல் H ஸ்மால் Z. ஓகே, இதுதான் வந்து இதனுடைய சிம்பிள், கேபிட்டல் H ஸ்மால் Z அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து s - 1 அதுதான் வந்து அதனுடைய யூனிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. SI யூனிட்னா அது ஹெர்ட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப ஃப்ரீக்வன்சி வந்து எதை கண்டுபிடிக்கும்? டிட்டர்மைன்ஸ் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி எதுக்கு? ஃப்ரீக்வன்சி இதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது யூனிட் நம்ம பின்னாடி சிம்பிள் என்ன போடுவோம்னா அதுக்கு பின்னாடி s - 1 அப்படின்னு போடுவோம் நம்பர் கேட்டாங்கன்னா. இதுவே SI யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். வெறும் யூனிட்னா வந்து s பவர் -1 SI யூனிட் -1 SI யூனிட்னா ஹெர்ட்ஸ். ஓகே சார். சரி, இப்ப இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்மளால எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பிட்ச் கண்டுபிடிக்க முடியும். பிட்ச்னா ஸ்ருதி. ஒரு ஒலியினுடைய ஸ்ருதியை கண்டுபிடிக்க முடியும். ஆமா, சரி, மியூட்ல பிட்ச்னா ஸ்ருதி கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து ஒலியினுடைய ஸ்ருதியை வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒலி அதிர்வெண் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸ்ருதியை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, அது ஸ்ருதினா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு சவுண்டினுடைய ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அதை வச்சு வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்ச் பாட்டு பாடையில ஸ்ருதி சரி, பாட்டு பாடுறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த மாதிரி தான். அதுதான். சரி, ஓகே. கோவமா பேசுறது, நார்மலா பேசுறது அந்த மாதிரி ஒரு இது மாறும் இல்லையா? அது மாதிரி தான் சொல்ற ஸ்ருதின்னு சொல்லி. ஓகே சார், ஓகே சார். சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்ததுக்கு போலாம். இப்ப நம்மளுக்கு பிட்ச் அப்படின்ட்டு நம்ம பாக்குறப்ப இப்போ வந்து கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, பாய்ஸ் இருக்கிறாங்க. சரியா? ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய வாய்ஸ்ல ஹை பிட்ச் இருக்கும். கேர்ள்ஸோடைய வாய்ஸ்ல ஸ்ருதி வந்து அதிகமா இருக்கும். பிட்ச் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். பாய்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா லோ பிட்ச். கண்டிப்பா வாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு அதிகமா தான் சார் இருக்கு. சரி, நீங்க மியூட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா சவுண்டு பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான். சரி, ஓகே. கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹை பிட்ச், பாய்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா லோ பிட்ச் இருக்கும். சரி, காரணம் என்ன அப்படின்னா மேடம் சார், சரி, ஓகே, இதுல கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களுடைய வோக்கல் கார்டு
சரி, அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன தெரியுமா, அந்த குரல் வளையம் வோக்கல் கார்டு அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, குரல் நாணம். அந்த குரல் நாணம் அப்படின்றது வந்து கேர்ள்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு செகண்ட் இருங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும். அதாவது ஷார்ட்டர் வோக்கல் கார்ட்ஸ், ஷார்ட்டர் வோக்கல் கார்ட்ஸ். பாய்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா நீளமா இருக்கும். இந்த குரல் நாணம் அப்படின்றது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும். குரல் நீளமா இருக்கிறது இருந்தா அந்த ஒலி அதிர்வெண் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்னா கம்மியா இருக்கும். ஒலி அதிர்வெண் கம்மியா இருக்கும். சோ அதனாலதான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒலி அதிர்வெண் கம்மியா இருக்கிறதுனாலதான் பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆழமான வாய்ஸா இருக்கும், டீப் வாய்ஸ். பாய்ஸ் ஆண்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சில பேருக்கு, நான் சொல்றது எக்ஸெப்ஷன் கேஸ்ல நம்ம பாக்குறது இல்லை. நம்ம வந்து நார்மலா, நான் சொல்றது வந்து காமனா இருக்கிறது தான் நான் சொல்றேன். சோ இப்ப ஷார்ட்டர் வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்றப்ப இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, அந்த ஒலி அதிர்வெண் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆழம் இல்லை, ஒரு நார்மலான ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கும். கம்மியான ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால தான் இந்த டீப் வாய்ஸ் அப்படின்றது கேட்குறது, கொஞ்சம் ஆழமான வாய்ஸா இருக்குது. அதே நேரத்தில் வந்து கேர்ள்ஸோடைய இந்த ஹை பிச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதே நேரத்தில் கேர்ள்ஸ்க்கு வந்து ஹை ஷ்ரில்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷ்ரில்னஸ் அப்படின்றது கத்தரிக்கும் சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கூச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ஷ்ரில்னஸ், பெண்களினுடைய வாய்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹை ஷ்ரில்னஸ் வந்து இருக்கும். ஹை ஷ்ரில்னஸ் அப்படின்றது என்னன்னா கூச்சம், ஒலி கூச்சம் அல்லது கத்தரிக்கும் சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கூச்சலா சார்? அதாவது ஒலி கூச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒலி கூச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, கத்தரிக்கும் சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத சரி, இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா இது ஒரு இது பிச்சு அப்படின்றத பத்தி பார்த்ததுனால நான் இதை சொல்லிடுறேன். ஓகே, ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது, கேர்ள்ஸோடைய வாய்ஸ்ல வந்து பெண்களின் வாய்ஸ்ல வந்து ஹை பிச் இருக்கும், பாய்ஸோடைய வாய்ஸ்ல வந்து கம்மியான பிச் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அடுத்த பேஜுக்கு போகலாம். சார் ஹை பிச் இருக்கிறதுனால வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருக்கு. எதுப்பா சார் கேர்ள்ஸ்க்கு வந்து நார்மலா வந்து ஹை பிச்சா இருக்கும்போது வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து சாஃப்டா இருக்குமா? அவ்வளவுதான். ஹை பிச்சா இருந்துச்சுன்னா சாஃப்டா இருக்கும், அதே நேரத்துல வந்து ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும். அதாவது சிம்பிளா வந்து பாத்துட்டீங்க, அதுல ஃப்ரீக்வன்சி ஹை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது என்னன்னா அவங்களுடைய வோக்கல் கார்டு இருக்குல்ல, வோக்கல் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடா வந்து வைப்ரேட் ஆகும். சரியா? ஓகே. அதாவது அவங்களுடைய வோக்கல் கார்டு, கேர்ள்ஸினுடைய வோக்கல் கார்டு வைப்ரேஷன் வந்து ஸ்பீடா இருக்கும். வைப்ரேட்ஸ் குயிக்லி, சீக்கிரமா வைப்ரேட் ஆகும். ஸோ இங்க ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு போட்டது காரணம், லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா வந்து வோக்கல் கார்டு வந்து கம்மியா, அதாவது ரொம்ப ஸ்லோவா வந்து வைப்ரேட் ஆகும், அவ்வளவுதான். சார் டவுட் சார், வோக்கல் கார்டுன்னு என்னங்க? வோக்கல் கார்டு தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, வோக்கல் கார்டு அப்படின்றது குரல் நாணம். லாரிங்ஸ் அப்படின்றது குரல் வளையம், வோக்கல் கார்டு அப்படின்னா குரல் நாணம். சரி, ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப நம்ம அடுத்தது வந்து ஆம்ப்ளிடியூட். நெக்ஸ்ட் வந்து எதை பார்க்க போறோம்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது என்னன்னா ஒலியின் வீச்சு. ஆம்ப்ளிடியூட் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒலி வீச்சு அல்லது ஒலியின் வீச்சு. ஓகே, சரி, இப்ப இந்த ஒலியின் வீச்சை வச்சு நம்மளால எதை கண்டுபிடிக்க முடியும்? அதாவது டிட்டர்மைன், ஒலியின் வீச்சை வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சத்தத்தின் அளவை கண்டுபிடிக்க முடியும். அதாவது லவுட்னஸ், சத்தத்தின் அளவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்ப நம்ம இந்த லவுட்னஸ் அப்படின்ட்டு நம்ம பாக்குறப்ப இந்த லவுட்னஸ்னுடைய யூனிட் அப்படின்ட்டு நம்ம கேட்கிறப்ப என்ன அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டெசிபல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா இதுக்கு டெசிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசிபலுக்கு சிம்பிள் வந்து ஸ்மால் டி கேபிட்டல் டி. லவுட்னஸ்னா சத்தம், சத்தத்தின் அளவு. லவுட்னஸ்னா சத்தத்தின் அளவு. ஒலி ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது ஒலியின் வீச்சு. சரியா? ஒலியின் வீச்சு. சரி, இப்ப நம்மளுக்கு இது டெசிபல்னு நான் சொல்றேன்ல, ஸ்மால் டி கேபிட்டல் டி. இப்ப நம்ம நார்மலா வந்து பாத்துட்டீங்கன்னா
எவ்வளவு டெசிபிள் வரைக்கும் நம்மளால கேட்கலாம் அப்படின்னா 0ல இருந்து 130 டெசிபிள் வரைக்கும், 0ல இருந்து 130 டெசிபிள் வரைக்கும் கேட்கலாம். இதுவே இந்த 130க்கு மேல போயிருச்சு, இந்த 130க்கு மேல, அதாவது அபவ் 130க்கு மேல போச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்ஸ்னா என்னது, சத்தம். ஸோ நார்மலா இது பேர் ஒலி. 0ல இருந்து 130க்குள்ள அப்படின்னா அது ஒலின்னு சொல்லலாம், சவுண்டு. ஆனா அதுக்கும் மேல போயிடுச்சுன்னா அது வந்து என்னன்னா சத்தம், அது வந்து நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, விரும்பத்தகாத ஒரு ஒலி. அது வந்து நார்மலா சத்தமும் சொல்லுவாங்க. இறைச்சல் அப்படின்றது அது ஒரு பொதுவான வார்த்தையா இருக்கு. பட் அங்க சத்தம் அப்படின்றது சத்தமா இருக்கு அப்படின்னு தானே சொல்றோம் நம்ம ஒரு விஷயம். ஸோ இப்ப சத்தம் இல்லைன்னா நீங்க இறைச்சல், உங்களோட ஏன்னா நம்மளுடைய நோட்ஸ் தானே, நம்மளுடைய இதுக்கு வந்து என்ன தெரியுமோ நீங்க அதை எழுதிக்கலாம். ஏன்னா அதை படிக்கிறது வந்து நீங்க தான் படிக்க போறீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கோ அதை நீங்க எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஓகே. இது வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கு 130 டெசிபலுக்கு மேல போச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா நாய்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஆம்பிளிட்யூட். அப்ப நம்மளுக்கு சாஃப்டான சவுண்டு, லவுடான சவுண்டு, இப்ப நான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து ஆம்பிளிட்யூட் அப்படின்றது சத்தத்தினுடைய அளவை மெஷர் பண்ணும் அப்படின்ட்டு. இப்ப இப்படி நான் போடுறேன், இந்த மாதிரி நான் போடுறேன். 2 விஷயம், இப்படி ஒரு இது, அடுத்து இப்படி ஒரு இது, இப்படி போடுறேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைகிறேன். இப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும் வரைகிறேன். ஸோ அப்ப எல்லாருக்குமே தெரியும் இது வந்து என்னன்னா அலைன்னு தெரியும். இதுவுமே அலை அப்படின்றது தெரியும். சரி, என்ன அலை அப்படின்னா ஒலி அலை. ரைட்டா, சவுண்டினுடைய வேவ். ரைட்டா, சவுண்டு வேவ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுல வந்து 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம 2 விஷயத்த பார்க்க போறோம். ஒண்ணு, இப்ப நம்ம சொன்னோம்ல, இது வந்து என்னது, அலை. சரியா, இங்க இருந்து இது ஒரு அலை, இங்க இருந்து இது ஒரு அலை, அப்படி அல்லது இங்க இருந்து ஆரம்பிச்சா இது வந்து ஒரு அலை, இல்ல இங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா இது வந்து ஒரு அலை. சரி, இப்ப இதை என்னன்ட்டு சொல்லுவாங்க, இத மேல் இருக்குல்ல, அதாவது அந்த அலையினுடைய மேற்பகுதி, அடுத்த அலை அந்த அலையினுடைய கீழ்ப்பகுதி, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, நான் கிரஸ்ட்னா என்னன்றதை நான் சொல்றேன். கிரஸ்ட் அப்படின்றது அலைகளின் முகடு. ரைட்டா, இது பேர் என்னன்னா கிரஸ்ட். கிரஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னா அலை முகடு, அலைகளின் முகடு. இத கீழே இருக்கிறது பெயர் வந்து என்னன்னா ட்ரஃப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அலைகளின் அகடு, ட்ரஃப். சரியா, மேல இருக்கிறது வந்து அலை முகடு, கீழே இருக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா அலை அகடு அப்படின்னு சொல்லலாம். முகடு, அகடு. சரி, இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேவ் லென்த். ஸோ சிம்பிளா வந்து எல்லாருக்குமே தெரியும் இதுதான் வேவ் அப்படின்ட்டு. இப்போ ஒரு வேவ் அப்படின்றது இதுதான் ஒரு வேவ். ஒரு வேவ் அப்படின்றது இங்க இருந்து ஆரம்பிச்சோன்னா இதுதான் ஒரு அலை. சரியா, இது ஒரு அலை. அப்ப வேவ் லென்த்னா என்னது, வேவோடைய லென்த் தான் வேவ் லென்த்தே. சிம்பிளா வேவ் லென்த் தான் தமிழ்ல வந்து அலை நீளம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தமிழ்ல அலை நீளம். இப்ப இங்க இருந்து இதுதான் ஒரு அலையினுடைய நீளம். இப்ப அலை நீளம் அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்க இந்த அலை வந்து இங்க ஆரம்பிக்குது, அப்ப இது ஃபுல்லா இது 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 இங்க முடியுது இல்ல. அப்ப ஒரு அலையினுடைய அளவு தான் என்ன அப்படின்னா வேவ் லென்த். ஒரு வேவுடைய லென்த். சரியா, ஒரு வேவ்னு கிடையாது, நார்மலா வேவுடைய அலையில லென்த் தான் வந்து பாத்தீங்கன்னா வேவ் லென்த் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வேவ் லென்த். இந்த வேவ் லென்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன சிம்பிள் அப்படின்னா இதுதான் சிம்பிள். நான் எழுதுறேன், வேவ் லென்த்துடைய சிம்பிள் லாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. லாம்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, வேவ் லென்த்துடைய சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா லாம்டா. அலை நீளம். வேவ் லென்த்னா என்னன்னா அலை நீளம். சரியா, வேவ் லென்த்னுடைய சிம்பிள் வந்து இது என்னன்னா லாம்டா. LAMBDA, லாம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது ஒண்ணு. அடுத்து இன்னொன்று இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா ஆம்பிளிட்யூட். ஆம்பிளிட்யூட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒளியின் வீச்சு. எதை ஆம்பிளிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இதுதான், இந்த இருக்குல்ல, இது அந்த அலையினுடைய அளவு நீளம். அது மேல கீழே இந்த மாதிரி இருக்குது இல்ல, அந்த அலை எவ்வளவு தூரம் ஹைட்டா இருக்குது அதை தான் வந்து பாத்துட்டீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆம்பிளிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஆம்பிளிட்யூட்.
ஒளியின் வீச்சு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க சிம்பிளா. சரி, இப்ப இங்க ஒரு விஷயம் இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல எது சாஃப்ட் சவுண்டு, எது வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நாய்ஸான சவுண்டு அப்படின்ற மாதிரி, சரியா? சாஃப்ட் சவுண்டு எது, லவுடு சவுண்டு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா அது நம்ம என்ன நம்ம வச்சுக்கலாம், இதுதான் சாஃப்டான சவுண்டு. இதுவே இந்த டயக்ராம் சாஃப்டான சவுண்டு. இந்த டயக்ராம் வந்து என்னன்னா ஒரு லவுடரான சவுண்டு, சரியா? லவுடரான சவுண்டு. ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அப்ப இது பேர் என்னது, இதுவும் ஒளி வீச்சு தான், இதுவும் ஒளி வீச்சு தான், இதுவும் ஒளி வீச்சு தான். அப்ப இங்க இதுவும் ஒளி வீச்சு தான், இதுவும் ஒளி வீச்சு தான். அப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, சாஃப்டான சவுண்டுக்கு ஒளி வீச்சு எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கு, ஆம்பிளிடியூட் கம்மியா இருக்கு. இதுவே லவுடு, ரொம்ப கொஞ்சம் லவுடான சவுண்டுக்கு வந்து ஒளியின் வீச்சு வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதிகமா இருக்கு, ஆம்பிளிடியூட் அதிகமா இருக்கு. ஓகே, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், பிச்சு பத்தி சொன்னேன். நான் பிச்சு ஃப்ரீக்வன்சி அப்படின்றது, ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம பிச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நான் சொன்னேன். ஹை பிச்சு லோ பிச் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப ஹை பிச்சு லோ பிச்சுக்கு இதே மாதிரி ஒரு டயக்ராம் வச்சு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டீங்கன்னா 2 டயக்ராம், இது ஒண்ணு, அடுத்து இது ஒண்ணு. ஓகே, இப்ப இதுல வந்து இப்படி போகுது, இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி போகுது, ரைட்டா? சரி, இப்ப இதுல வந்து இந்த இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா லோ பிச் அப்படின்னு சொல்றாங்க, லோ பிச் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஹை பிச் சவுண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இப்ப நான் இங்க இருந்து இங்க ஒரு கோடு போடுறேன், இங்க இருந்து இங்க நான் ஒரு கோடு போடுறேன், ரைட்டா? இப்ப இத வந்து இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடை வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன், டைம்னு வச்சுக்கிறேன், டைம், சரியா? டைம், டைம். இப்ப இதுவுமே டைம். இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து இதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு செகண்ட் வச்சுக்கலாம். அப்ப ஒரு செகண்ட்ல லோ பிச்சு அப்படின்றப்ப ஒரு செகண்ட்ல இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா வெறும் ஒரே ஒரு அலை மட்டும்தான் போயிருக்கு. ஆனா இங்க பாருங்க, கீழே பாருங்க, ஒரு செகண்ட்ல எத்தனை அலை போயிருக்கு, 1 2 3 அலை கிட்ட போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருது, உங்களுக்கு டைம் வந்து இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அதான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு. இப்ப இங்க வந்து என்ன இருக்குது அப்படின்னா டைம் கம்மியாகுது, ஒரு அலைக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, கீழ் டயக்ராம்ல வந்து டைம் வந்து கம்மியா இருக்குது, சரியா? ஆனா மேல வந்து பாத்துட்டீங்கன்னா டைம் அதிகமா எடுத்துக்குது. சிம்பிளா இங்க டைம் அதிகமா எடுத்துக்குது லோ பிச்சில், ஆனா ஹை பிச்சில் ஒரு அலை டிராவல் பண்றதுக்கு டைம் ரொம்ப கம்மியாவே எடுத்துக்குது. ஏன்னா மேல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வெறும் ஒரு அலை தான், ஆனா கீழே ஒரு செகண்டுக்கு 1 2 3 அலை கிட்ட போயிருச்சு. அப்ப இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேல இருக்கிறது வந்து லோ பிச்சு, கீழே இருக்கிறது வந்து ஹை பிச்சு அப்படின்ட்டு. ஸோ கம்மியான, அதாவது சிம்பிளா வந்து இது என்னன்னா வைப்ரேஷன் தான், அந்த அலை அப்படின்றது போட்டுக்கலாம், இதெல்லாம் என்னது வைப்ரேஷன் தான், வைப்ரேட் ஆகுது. ஸோ அப்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, ஹை பிச்சு சவுண்ட்ல வந்து வைப்ரேஷன் ஆகுறதுக்கு வந்து கம்மியான டைம் எடுத்துக்கும், வைப்ரேட் ஆகுறதுக்கு, அதிர்வாகிறதுக்கு கம்மியான டைம் எடுத்துக்கும், சரியா? இதுதான் ஹை பிச்சு லோ பிச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, அடுத்து 2 டேர்ம் நம்ம பார்க்க போறோம். 2 டேர்ம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஒன்னு டிம்பர் அப்படின்னு பார்ப்போம், இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா நோட் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த பார்த்துடலாம். நம்ம நார்மலா அடுத்த ஸ்லைடுக்கு நான் போறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
அடுத்தது ஸோ நம்மளுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா மஸ்கிட்டோ, கொசு. இன்னொன்று வந்து என்னன்னா சிங்கம், லயன். ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப மஸ்கிட்டோ, கொசு இருக்குல்ல, கொசுக்கு வந்து கொசுவினுடைய வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, கொசுவினுடைய அந்த சத்தம் அதுக்கு என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒளி அதிர்வெண் வந்து எதுக்கு வந்து அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஒளிய கொசுவினுடைய சத்தத்துக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு. அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன அதிகமா இருக்கும்னா பிச்சு அதிகமா தான் இருக்கும். அவ்வளவுதான். சரியா? அடுத்து ஆனா சிங்கத்தினுடைய வாய்ஸ்ல பிச் அதிகமா இருக்காது. சிங்கத்தினுடைய வாய்ஸ்ல வந்து என்ன அதிகமா இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்றேன். அப்ப கொசு கத்துறது சத்தமா கேட்குமா? கொசு கத்துறது சத்தமாலாம் கேட்காது. ஆனா வந்து கிட்டக்க வந்து கச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பா கேட்கும். அதனாலதான் பிச் அதிகமா இருக்கு. ஆனா சிங்கத்தினுடைய வாய்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப லவுடா கேட்கும். கரெக்டா? லவுட்னஸ் ரொம்ப லவுடா இருக்கும். அப்ப ரொம்ப லவுடா இருக்கு. நான் இப்ப அதே டயக்ராம் போடுறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், லவுடா இருந்தா ஆம்பிளிஃபையர், ஆம்பிளிடியூட்னா ஆம்பிளிஃபையர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா சத்தமா பேசினா அது எப்படி போகும்? மேல போகும். திருப்பி அடுத்து ரொம்ப மேல போகும். அப்ப இதுதான் வந்து ஆம்பிளிடியூட். அப்ப சத்தமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஆம்பிளிடியூடும் அதிகமா தான் இருக்கும். ஓகே, சோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அப்ப லவுட்னஸ், சத்தத்தின் அளவு அதிகமா இருந்தா ஆம்பிளிடியூடும் அதிகமா தான் இருக்கும். ஒளியின் வீச்சும் அதிகமா தான் இருக்கும். அடுத்து ஒளி அதிர்வெண் அதிகமா இருந்தா ஸ்ருதியும் அதிகமா தான் இருக்கும். பிச்சும் அதிகமா தான் இருக்கும். ஓகே, அடுத்தது இதே இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா டிம்பர் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. டிம்பர், இன்னொன்னு நோட். டிம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, நோட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? ஆக்சுவலா டிம்பர் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டிம்பர் ஒரு செகண்ட், அதாவது டிம்பர்னா ஒளியின் தனித்துவமான பண்பு. சரியா? ஒளியின் தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிம்பர்னா வந்து ஆக்சுவலா நம்ம நார்மலா டிம்பர் அப்படின்றத மரத்தை சொல்லுவோம். ஆனா ஒளி அப்படின்ற டாபிக் வச்சு பாக்குறப்ப இதுல டிம்பர் அப்படின்றது எதை மென்ஷன் பண்றாங்கன்னா ஒளியின் தனித்துவமான பண்பு அல்லது ஒளியின் தரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? சிம்பிளா டிம்பர்னா குவாலிட்டி ஆஃப் அ சவுண்ட். ஒரு சவுண்டினுடைய குவாலிட்டி தான் டிம்பர். குவாலிட்டி ஆஃப் அ சவுண்டினுடைய ஒரு குவாலிட்டி தான் வந்து தனித்துவமான பண்பு தான் என்னன்னா டிம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட், நோட்னா என்னன்னா இது வந்து ஒரு ஒலி. சரியா? ஒரு ஒலி இருக்கு, ஒரு சவுண்ட் கேக்குது. சார் விசிபிள் ஆகல. சார் விசிபிள் ஆகுது சார். நெட்வொர்க் எல்லாருக்குமே ஆகுது ப்ரோ. நீங்க வெளிய போயிட்டு ஒரு தடவை திருப்பி விசிபிள். நெட்வொர்க் எரரா இருக்கும். இல்ல விசிபிள்ல தான் இருக்கு. சரி, ஓகே, சரி. சரி, நோட் அப்படின்றவங்க பாக்குறப்ப நோட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு சவுண்டு தான். நோட் அப்படின்றது ஒரு சவுண்டு. ஆனா இந்த சவுண்ட் எப்படி கேட்குமா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மிக்ஸ்சர் ஆஃப், அதாவது நிறைய ஃப்ரீக்வன்சி சேர்ந்த ஒரு கலவையா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்னன்னா ஒலி அதிர்வெண். நிறைய ஒலி, மியூட்ல போடுங்க யாருனாலும். நிறைய ஒலி அதிர்வெண் கலந்த ஒரு கலவையாக ஒரு ஒலி கேட்டுச்சு அப்படின்னா அந்த ஒலி தான் வந்து என்னன்னா நோட் அப்படின்ட்டு சொல்றாங்க. டிம்பர்னா வந்து ஒரு ஒலியினுடைய தனித்துவமான பண்பு. நோட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அது வந்து நிறைய கலவையா நிறைய ஒலி அதிர்வெண் கலந்த கலவையா ஒரு ஒலி கேட்குதுன்னா அந்த சவுண்டு தான் வந்து என்னன்னா நோட் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க. அடுத்தது நம்ம வந்து ஆடிபிள் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். இதே சவுண்ட்ல தான். ரைட்டா? சவுண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஆடிபிள் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு டாபிக், அதாவது கேட்கக்கூடிய வரம்பு. சரியா? ஆடிபிள் ரேஞ்ச் அப்படின்றது நம்ம கேட்கக்கூடிய வரம்பு, இல்லைன்னா அதிர்வெண் வரம்பு. ஒளி அதிர்வெண் வரம்பு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆடிபிள் ரேஞ்ச். ஓகே, ஆடிபிள் ரேஞ்ச் நம்ம ஆக்சுவலா நம்ம மனிதர்களால வந்து எவ்வளவு வரைக்கும் கேட்க முடியும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நம்ம எதுல சொன்னோம்? ஹெர்ட்ஸ்ல சொன்னோம். 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் மனிதர்களால கேட்க முடியும். சரியா? மனிதர்களால 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் வந்து மனிதர்களால கேட்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போச்சுன்னா, அதாவது 20 ஹெர்ட்ஸ்க்கு பிலோ கீழே போச்சுன்னா
அந்த சவுண்டோடைய பெயர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஃப்ராசானிக் அப்படின்னு சொல்றாங்க. தாழ் ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டா என்னன்னு சொல்லுவாங்க? தாழ் ஒலி, இன்ஃப்ராசானிக். இன்ஃப்ராசானிக் இந்த 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல போச்சுன்னா, அபவ் மேல போச்சுன்னா அதன் பெயர் வந்து அது பேர் வந்து என்ன சொல்றாங்க? அல்ட்ராசானிக் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பேர் வந்து என்னன்னா அல்ட்ராசானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசானிக் அப்படின்றது வந்து மீ ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. மீ ஒலி இது வந்து தாழ் ஒலி, இது மீ ஒலி, அல்ட்ராசானிக். சரியா? சோ இது இந்த 20ல இருந்து 20,000 வரைக்கும் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மனிதர்களால கேட்கக்கூடிய ஒலி வரம்பு. இந்த இன்ஃப்ராசானிக் அப்படின்றது வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க? எந்த ஒரு விலங்கு வந்து யூஸ் பண்ண முடியும்னா அது வந்து அல்ட்ராசானிக். பேட் வந்து அல்ட்ராசானிக், வவ்வால் வந்து அல்ட்ராசானிக். அதுக்கடுத்து டால்பின்லாம் இருக்குல்ல, டால்பின்ஸ்லாம் வந்து அல்ட்ராசானிக். இதுவே இன்ஃப்ராசானிக் தாழ் ஒலி அப்படின்றது வந்து காண்டாமிருகங்கள், யானைகள், திமிங்கலங்கள், அதுக்கப்புறம் வந்து சிங்கங்கள், இது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா இன்ஃப்ராசானிக் சவுண்ட் அதுக்கு கேட்கும். இன்ஃப்ராசானிக் சவுண்ட் வந்து அதுக்கு கேட்கும். அதாவது எவ்வளவு தூரத்துல இருந்து சின்ன சவுண்ட்னால அதாவது அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா சார்? அவ்வளவுதான். சவுண்ட் எவ்வளவு தூரம்ன்றது கூட கிடையாது. அதாவது அந்த ஒலியினுடைய அந்த அளவு, இந்த சத்தத்தினுடைய அளவு, ரைட்டா? சத்தத்தினுடைய அளவு அப்படின்றது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால கேட்க முடியும், ரைட்டா? ஆனா 20 ஹெர்ட்ஸ்க்கும் கீழே யாரால கேட்க முடியும்னா காண்டாமிருகம், யானைகள், திமிங்கலங்கள், சிங்கங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால கேட்க முடியும். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலேயும் ரொம்ப அதிகமான சவுண்ட். இப்ப நம்ம வவ்வால்லாம் இருக்குல்ல, வவ்வால் சவுண்டு போடுறப்பே நம்மளுக்கு தெரியும். அது தூரமா பறக்கிறப்ப பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்க ஒரு அந்த வவ்வால்லாம் நிறைய நைட் நேரத்துல மரத்துக்கு மேல இருக்கும் தெரியுமா, அந்த மரத்துக்கு வழியா நீங்க கீழே போனீங்கன்னா காதே வந்து ஒரு மாதிரி இறையும். அந்த அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வவ்வால் வந்து சத்தம் போடும். சோ அது எல்லாமே அல்ட்ராசானிக் சவுண்டு, ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது இப்ப மேக் நம்பர் அப்படின்ற ஆக்சுவலா ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேக் நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேக் நம்பர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. இருங்க நான் எழுதி போடுறேன். மேக் நம்பர் அப்படின்னா வந்து மாக் எண் தான். தமிழ்லயுமே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாக் எண். தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க? மாக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக் நம்பர், மேக் எண். இது ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா மேக் எண் அப்படின்றது நம்மளுக்கு டோட்டலா வந்து ஒரு 5 விஷயம் இருக்கு. இந்த மேக் எண் வந்து ஒன்றுக்கு கீழே இருந்தால், ஒண்ணுக்கு கீழே இருந்தா அது ஒரு பேர் சொல்றாங்க. அது பேர் என்ன சொல்றாங்கன்னா சப்சானிக் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பேர் வந்து என்னன்னா சப் சானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து 1க்கு மேல இருக்குது, அப்புறம் 5 கரெக்டா 5 இல்லது 5க்கு கீழே இருக்குது. 1ல இருந்து நான் 1 கூட சொல்லல, ரைட்டா? சோ இது 1க்கு கீழே இருக்குது. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இல்லைன்னா 1ன்னு கூட எழுதிக்கலாம். இது 1, அதுக்கப்புறம் வந்து 1க்கு மேல இருக்குது 5, அப்புறம் 5க்கு கீழே இருக்குது. நான் கீழே 5க்கு கீழே கோடு போட்டிருக்கேன், அது 5, அதுக்கப்புறம் 5க்கு கீழே இருக்குது. இதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா 5க்கு மேல இதுக்கு ஒரு பேர், ரைட்டா? சோ அது பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சப்சானிக் அப்படின்னு சொல்லலாம். இது பேர் வந்து என்னன்னா சூப்பர் சானிக். நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்திருப்போம். சூப்பர் சானிக் ஏவுகணை அப்படின்றது இருக்கும், ரைட்டா? இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஆக்சுவலா 1 அப்படின்றது வந்து என்னன்னா டிரான்சானிக். இந்த 1க்கு மேல 5 அப்புறம் 5க்கு கீழே அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அது பேர் சூப்பர் சானிக். 5க்கு மேல அப்படின்றது வந்து என்னன்னா ஹைப்பர்சானிக். 5க்கு மேல அப்படின்னா ஹைப்பர்சானிக். இந்த சூப்பர் சானிக் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சூப்பர் சானிக் ஏவுகணைகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்ல, சோ அதுதான் சூப்பர் சானிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர் சானிக் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது. சரி, அடுத்தது பாருங்க. இந்த சூப்பர் சானிக் வேகம் அப்படின்னு சொல்றாங்களே, எப்போ வந்து சூப்பர் சானிக் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பொருள், அதாவது எஸ்ன்னு போடுறேன், எஸ்னா ஸ்பீடு, சரியா? எஸ்னா வந்து வேகம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ்க்கு கீழே ஆப்ஜெக்ட்,
அதாவது ஒரு பொருளினுடைய வேகமானது ஒளியினுடைய வேகத்தை கம்பேர் பண்றப்ப அதை விட வேகமா போச்சு அப்படின்னா அது என்ன வேகம் அப்படின்னா சூப்பர்சானிக் வேகம். ரைட்டா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? அதாவது ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்கேன், எஸ் போட்டு கீழே ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன். அதாவது ஸ்பீடு ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளினுடைய வேகம், இது ஒளியின் வேகம். ஒரு பொருளினுடைய வேகம் ஒளியின் வேகத்தை விட, சவுண்டோடைய வேகத்தை விட ஒரு பொருள் வந்து வேகமா போச்சுன்னா அது என்ன வேகம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சூப்பர்சானிக் வேகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சூப்பர்சானிக் ஸ்பீட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ மேக் நம்பர் அப்படின்றது ஒன்னுக்கு கீழே இருந்துச்சுன்னா சப்சானிக், 1ல இருந்து 5 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது பேரு சூப்பர்சானிக். கரெக்டா 1ல இருந்துச்சுன்னா டிரான்சானிக், 5க்கு மேல போச்சுன்னா அது பேரு ஹைப்பர் சானிக் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கிரேட்டர் than ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். சார் அது சூப்பர்சானிக் பக்கத்துல எஸ் போட்டிருக்கீங்கல்ல சார், அது என்னங்க சார்? அதாவது என்னன்னா ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட். நான் ஃபுல்லா எழுதாம நான் அப்படி ஷார்ட்டா எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளினுடைய வேகம், இதுதான் நான் எழுதியிருக்கிறேன். சார் இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ல வர்றது பேட் அண்ட் டால்ஃபின் மட்டும் தானா? இல்ல நிறைய இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது பேட், டால்ஃபின் ஃபேமஸ் ஆனது. ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது பேட். அதுக்கப்புறம் டால்ஃபின். ஆக்சுவலி டால்ஃபின் ஸ்பெல்லிங் தப்பு, DOL டால்ஃபின். ஓகே சரி, ஓகே. அடுத்தது பாருங்க சார். இந்த பேஜ் கரெக்ட்டா வைங்க சார், நோட் பண்ணிக்கிறேன். இதுவா? இல்லங்க சார், இப்ப லாஸ்டா எழுதுனதுங்க சார். சரி, ஓகே, நோட் பண்ணுங்க. மேக் நம்பர் சூப்பர்சோனிக்கு மட்டும்தான் டெஃபினிஷன் சொல்லியிருக்கீங்க என்ன சார்? ஆமா. ஆக்சுவலா டிரான்சானிக் அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டா மேக் நம்பர் 1ல இருக்கிறது. நான் மேக் நம்பர் அப்படின்றத வந்து நம்ம எப்படி அதை கணக்கிட முடியும் அப்படின்றத நான் ஒரு டேபிள் நான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. சார் இதுக்கெல்லாம் சப்சானிக், டிரான்சானிக் இதுக்கெல்லாம் தமிழ்ல எதுவும் பேர் இல்லைங்களா சார்? இல்ல நம்மளுக்கு நார்மலா இது எல்லாத்துக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஏவுகணைகள், அதாவது சூப்பர்சானிக் ஏவுகணை அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார். அது ஆக்சுவலா நியூஸ்ல போடுறப்பயுமே என்னன்னு போடுவாங்கன்னா சூப்பர்சானிக் ஏவுகணை தான் போடுவாங்களே. ஓகே சார். சோ அதனால நம்ம வந்து இப்ப இன்கேஸ் வந்து நம்மளுக்கு இதுக்கு கரெக்டா இருக்கு தமிழ் பேர் இல்லைன்னுலாம் கிடையாது, இருக்குதுதான். பட் ஆனா எக்ஸாம்ல திடீர்னு இந்த சூப்பர்சானிக்க தமிழ்லயே சூப்பர்சானிக்னு கொடுத்துட்டா என்ன பண்றது, தெரியாம போயிரும்ல. இப்ப நம்ம படிக்கிறப்பயே சூப்பர்சானிக் அப்படின்னு படிச்சிட்டோம்னா இங்கிலீஷ்லயும் சூப்பர்சானிக், தமிழ்லயும் சூப்பர்சானிக், நம்ம சேஃபான ஸ்டேஜ்ல இருப்போம்ல, அதுதான். சரி, ஓகே. இப்ப அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஒரு டேப்லெட் காலம் போடுறேன். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தானே சார் இதெல்லாம்? டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான். டெக்னிக்கல் வேர்டு இது எல்லாமே டெக்னிக்கல் வேர்டு. ஆமா, எல்லாமே டெக்னிக்கல் வேர்டு. சரி, ஏன் எதுக்காக வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து இங்கிலீஷ்ல இருக்குது இங்கிலீஷ்ல இருக்கட்டும்னு சொல்றேன்னா, ஏன்னா நிறைய டெக்னிக்கல் வேர்டை வந்து நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல வினாத்தாள்ல வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அதே வார்த்தையிலேயே கொடுத்துருவாங்க. நம்ம அது ஒரு சில நேரம் ஏன் தமிழ்ல கொடுக்கணும்னா கேட்க முடியாது. ரைட்டா? ஸோ அதனால நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன். என்ன சொன்னேன்? ஸ்பீட் ஆஃப். சார் ஒரு டவுட் சார், இது எப்படி கேட்பாங்க? ஹைப்பர்சோனிக்னா ஒலி வேகத்துக்கும் அதிகமா? ரொம்ப அதிகம். ஹைப்பர்சோனிக்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம். ஏன்னா சூப்பர் சானிக்கே வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போகுது. இப்போ நீங்க சும்மா ஒரு கைத்தட்டு தட்டுறீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்குது இல்ல, அது உடனே எல்லாம் கேட்காது. ஏதோ ஒரு வேகத்துலதான் போயிட்டு அவங்களுடைய காதுல விழுவுது. கரெக்டா? சோ அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நார்மலா அதெல்லாம் வந்து அந்த ஸ்பீடையும் தாண்டி எது போகும்னா சூப்பர் சானிக் போகும். அப்ப அதையும் தாண்டி ஹைப்பர் சானிக் போகுது அப்படின்னா வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகத்துல போகக்கூடியது அது. ஓகே சார். சார் அந்த வேகத்துல போனா டைம் டிராவல் பண்ண முடியுமா? கண்டிப்பா, அதுக்கு தானே ஆராய்ச்சிலாம் நடந்துகிட்டு இருக்குது. சரி, இப்ப நம்ம பாருங்க. கொஸ்டின் கேட்டா சிம்பிளா டிராவல் அதிகமா போக கூடாது. லைட்டை விட ஸ்பீடா போனாதான் வந்து டைம் டிராவல் பண்ண முடியும். நீங்க சவுண்டோட ஸ்பீடா போனா டைம் டிராவல் எப்படி பண்ண முடியும்? ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப சவுண்ட் அவங்க கேட்கறாங்கல்ல ஹைப்பர் சானிக் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஹைப்பர் சானிக் அப்படின்ற வேகம் அப்படின்றது வந்து நீங்க சொல்ற மாதிரி லைட்டினுடைய வேகத்துக்கு இணையா வந்துரும்ல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்ப நான் சொல்றேன்ல, இப்ப ஒரு மேக் நம்பர் 1 அப்படின்னா அது எவ்வளவு வேகம் அப்படின்னா 1235 km/h. ஒரு மணி நேரத்திற்கு 1235 கிலோமீட்டர் வேகம் போகக்கூடியது. ஓகே, சவுண்டினுடைய வேகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 3.8 ×
3.83, அதாவது 3 into 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு அதாவது 3.3 into 8 10⁸ அப்படின்னா 3 1 2 3 4 5 6 7 8 மீட்டர். நான் அங்க வந்து என்ன சொன்னேன்னா 1235 கிலோமீட்டர் பெர் அவர், ரைட்டா? அப்படின்றப்ப வந்து இது ஒளியினுடைய வேகம். அவர் சொல்றது கரெக்ட் தான். ஒளி வந்து ஸ்பீடா, அதாவது லைட் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடா போகும். நான் இது வந்து என்ன சொல்லியிருக்கேன், வெறும் ஒரே ஒரு மேக் நம்பர். நான் ஆனா ஹைப்பர்சானிக் சொன்னேன்ல, ஹைப்பர்சானிக் எத்தனை மேக் நம்பர்? 5க்கு மேல. அப்ப 5க்கு மேலன்னா 5 இன்டூ அப்படின்னு போட்டுட்டு 1235 இன்டூ திருப்பி 0 மீட்டர் பெர் செகண்ட்னா அது 0 போட்டுக்கிட்டே போய் முடியற மாதிரி இருக்கும். அப்ப அவர் சொல்றதும் நீங்க சொல்றது கிட்டத்தட்ட சேம் ஆயிடுச்சு இல்ல, ஸ்பீட் அப்படின்றது ஈக்குவல் ஆயிடுச்சு இல்ல, புரியுதா? சார் இதுல क्वेश्चन கேட்டா எப்படி சார் क्वेश्चन கேட்கலாம்? சிம்பிளா கேட்டு முடிச்சிடலாம். அதாவது சிம்பிளா கேட்டுறாங்க என்னன்னா, சப்சானிக் வேகம் அப்படின்றது அதனுடைய மார்க் நம்பர் அப்படின்றது 1க்கு கீழேயா 1க்கு மேலேயா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது போக வந்து ஒரு பொருளினுடைய வேகம் அப்படின்றது ஒளியின் வேகத்தை விட மிஞ்சும் பொழுது அதனுடைய வேகத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர்சானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே சரி. இப்ப எல்லாருக்குமே தெரியும் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்றத நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து திண்மம், அதுக்கப்புறம்னா திரவம், அதுக்கப்புறம் வாயு. இருக்கிறதுல எதுல அதிகமா இருக்கும்னா திண்மத்துலதான் அதிகமா இருக்கும், அதுக்கடுத்து திரவத்துல அதிகமா இருக்கும், கடைசியா வந்து பார்த்துட்டீங்கன்னா வாயுல இருக்கும், ரைட்டா? சாலிடு, லிக்விடு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா கேஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம சாலிட், லிக்விட், கேஸ். இப்போ இதுல சாலிட்ல ஒரு டேப்லெட் காலம் நான் போடுறேன். இந்த பேஜ் நான் மாத்திக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து சாலிட் அதாவது திண்மம், இங்க வந்து லிக்விட் திரவம், இங்க வந்து கேஸ் அப்படின்னு போடுறேன். இப்ப சாலிட்ல வந்து எதெல்லாம் எழுதுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அலுமினியம் இருக்கு, அலுமினியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிக்கல் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, நிக்கல். இது வந்து நிக்கல். இது இப்ப நான் எழுதுறது எல்லாமே உலோகம் தான், சரியா? நிக்கல் இது ஒரு உலோகம். அதுக்கப்புறம் ஸ்டீல் இருக்கு, அதுக்கடுத்து அயன் இருக்கு. மியூட்ல போடுறது, யாரு மியூட்ல போடலையே போடுறது. பிராஸ் அப்படின்னா பித்தளை, அதுக்கப்புறம் கண்ணாடி. பிராஸ் அப்படின்னா பித்தளை, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா கண்ணாடி, அதுக்கப்புறம் கண்ணாடி லிக்விட். சரி, கண்ணாடிக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா லிக்விட். திரவம் அப்படின்னு பாக்குறப்ப தண்ணி, கடல் தண்ணி. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா சூடாக்கி நல்லா காய்ச்சின தண்ணி, டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடுபடுத்தி நல்லா காய்ச்சின தண்ணி, டிஸ்டில்டு வாட்டர். அதுக்கப்புறம் எத்தனால்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் மெத்தனால் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இது ஏன் எக்ஸாக்டா இந்த ஒரு இதை மட்டும்தான் எழுதுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டது இது எல்லாமே. ஓகே, அதுக்கப்புறம் வாயுக்கள் அப்படின்னு பாக்குறப்ப ஹைட்ரஜன் வாயு, அதுக்கப்புறம் ஹீலியம் வாயு, அதுக்கப்புறம் காத்து, ஏர், சரியா? காத்து. அதுக்கடுத்து வந்து ஆக்சிஜன் வாயு, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு. இப்ப இதனுடைய வேகங்கள், அதாவது சவுண்ட் ஆனது இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல எந்த அளவுக்கு வேகத்துல போகும் அப்படின்றதான் பார்க்க போறோம். சவுண்ட் ஆனது எல்லாமே நான் டிசென்ட், அதான் நான் எழுதியிருக்கேன்ல. சாலிடு சாலிட்ல வேகமா போகும், லிக்விட்ல வேகமா போகும், கேஸ்ல கொஞ்சம் கம்மியா வேகம் போகும், அவ்வளவுதான். டிசெண்டிங் ஆர்டர் தான் எழுதிருக்கேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் எழுதிருக்கிறது டிசெண்டிங் ஆர்டர் தான். நான் ஸ்பீடை எழுதி போடுறேன். சரி. இது ஒண்ணு, இது சாலிட், இது ஒண்ணு, இது லிக்விட், கீழே இருக்கிறது கேஸ். சரி, இப்ப நம்ம அலுமினியம் அப்படின்னு பாக்குறப்ப அலுமினியத்துல வந்து ஒலியானது, சவுண்ட் ஆனது எவ்வளவு வேகத்துல போகும் அப்படின்னா 6420 மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 6420 மீட்டர் போகக்கூடியது. நிக்கல்ல எவ்வளவு போகும்னா 6040 மீட்டர் பெர் செகண்ட். ஸ்டீல்ல வந்து 5960 மீட்டர் பெர் செகண்ட்.
அயன் இரும்புல வந்து 5950 மீட்டர் பெர் செகண்ட். பித்தளையில வந்து 4700 மீட்டர் பெர் செகண்ட். கண்ணாடியில வந்து 3980 மீட்டர் பெர் செகண்ட். கடல் தண்ணீர்ல 1331 மீட்டர் பெர் செகண்ட். சூடாக்கி நல்லா காய்ச்சின தண்ணியில வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் அதுல 1498 மீட்டர் பெர் செகண்ட். எத்தனால்ல 1207, மெத்தனால்ல 1103, ஹைட்ரஜன் வாயுல 1284, ஹீலியம்ல 965, காத்துல வந்து 343, ஆக்சிஜன் வாயுல 316, சல்ஃபர் டை ஆக்சைடுல 213. ஓகே, எல்லாமே மீட்டர் பெர் செகண்ட் தான். ஒரு செகண்டுக்கு இவ்வளவு மீட்டர் போகக்கூடியது அப்படின்ட்டு. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து 343 ஏர்ல. இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எது அப்படின்னா ஏர் தான். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஏர் தான். 343 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ மெத்தனால்ல வந்து 1103, ஹைட்ரஜன் கேஸ்ல வந்து 1284. அதை விட இது அதிகமாக தானே இருக்கு? எது கம்மியா தானே இருக்கணும் மெத்தனால பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து. இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கலாம். எக்ஸப்ஷனல் கேசஸ் நமக்கு அறிவிக்க வேண்டாம்ல. எக்ஸப்ஷனல் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள்ல இப்படி இருக்கலாம். ஆனா நம்ம நார்மலா சொல்றப்ப இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறேன், சாலிட்ல அதிகமா இருக்குமா லிக்விட்ல அதிகமா இருக்குமான்னு கேட்டா சாலிட் தான் சொல்வீங்க. லிக்விட் அதிகமா இருக்குமா கேஸ் அதிகமா இருக்குமான்னு கேட்டா லிக்விட் தான் சொல்லுவீங்க. ஓகே சார். ஆனா எக்ஸாக்டா போயிட்டு நம்மளுக்கு வந்து மெத்தனால்ல அதிகமா இருக்குமா இல்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்குமான்னு கேட்டா ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஆனா எக்ஸாக்டா கேட்க மாட்டாங்க. எக்ஸாக்டா கேட்டது கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ இதுக்கு சைட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பீட் ஆஃப் லைட்டுமே கூட எழுதிக்கலாம். நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்டு தெரியும், ஸ்பீட் ஆஃப் லைட்டு. அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்றது ஒளியின் வேகம் 343 மீட்டர் பெர் செகண்ட். இதுவே லைட்டோடைய ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அப்போ லைட்டு ஸ்பீடாக போகுமா சவுண்டு ஸ்பீடாக போகுமா? லைட்டு தான் ஸ்பீடா போகும். ஓகே, லைட்டு தான் ரொம்ப வேகமா போகும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து இடி இடிக்கிறப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன வருது? மின்னல் வருது. அதுக்கப்புறம் தான் சவுண்டே கேட்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த சவுண்ட் இருக்குல்ல, தண்டர், அதாவது லைட்னிங் அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா மின்னல் மின்றப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட் வருது, அதுக்கப்புறம் தான் சவுண்ட் வருது. காரணம் என்னன்னா லைட்டு தான் வேகமா போகும். 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட்ல. ஆனா சவுண்ட் அப்படின்றது கொஞ்சம் லேட்டா தான் வரும். 343 மீட்டர் பெர் செகண்ட் தானே இருக்கு. அதுதான் காரணம். இந்த ஏரோட வச்சுதான் எல்லாம் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. ஆமா, அது கரெக்டு தான். சரி, ஓகே, நம்ம ரிமைனிங் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் போறோம். நான் இந்த ஸ்லைடை மட்டும் நான் முடிக்கிறேன். அதுக்கு அடுத்து ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இதோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க சொல்லி தருவீங்களா? ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலா ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ப்ராப்ளம்ஸும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம டைரக்டா ஃபர்ஸ்டே ப்ராப்ளம்ஸ் போயிட்டோம்னா அது புரியாது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போகலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் இந்த லைட் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் இருக்குல்ல, மட்டும் சொல்லுங்க சார் ஒரு டைம். இது சார் லைட் இஸ் ஈக்குவல் டு 3 × 10⁸ இருக்குல்ல. ஆமா, அது மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். அதாவது சிம்பிளா வந்து பாத்துட்டீங்கன்னா சவுண்டோட ஸ்பீடு வந்து 343 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு 343 மீட்டர் போகுது. இது புரிஞ்சிருச்சா?
எஸ் சார். ஓகே, லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அதாவது 3 போட்டு 1 2, அதாவது ஒரு 0 போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 9 0 போட்டு மீட்டர் பெர் செகண்ட். அதாவது அப்ப லைட் ஆனது ஒரு செகண்டுக்கு இவ்வளோ மீட்டர் போகுது, இவ்வளோ மீட்டர் போகுது. இதுதான் வந்து அங்க எழுதியிருக்கேன். அதை நம்ம இவ்வளவு பெருசா எழுதுறதுக்கு நான் 10 போட்டு மேல ஒரு 8 போட்டுட்டேன், சிம்பிளா. ஓகேயா? ஓகே. சரி ஓகே, சரி ஓகே, இருங்க. சரி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. சரி ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஓகேவா? கேக்குது சார். சார் ஓகே, அனுப்புறீங்களா? சொல்லுங்க. ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் லாஸ்டா சார் வந்து 3 × 10⁸ போல வந்து மல்டிபிள் பண்ணும்போது சார் வந்து 30 × அதுக்கப்புறம் 8 0 போட்டீங்க. ஆக்சுவலா அது தப்பு. எக்ஸ்ட்ரா வந்து பாத்துட்டீங்கன்னா நான் வந்து 8 0 தான் போட்டிருந்தேன் 3க்கு அப்புறம். அதை நான் தெரியாம போட்டுட்டேன். அது மட்டும் இருக்கு. சரி சார், அதான் நான் ஒரு பிடிஎஃப் அனுப்புறப்ப வந்து சரி சார், அது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நம்ம சரி ஓகே. சரி ஓகே, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆனது வந்து இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து குரூப்ல வந்துடும். அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சவுண்ட் ரிலேட்டடா வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸும் பார்ப்போம், கொஸ்டின்ஸும் நம்ம பார்ப்போம். ஓகேயா சார்? ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் தியரி கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு, தியரி பெண்டிங் இருக்கா சார்? எது தியரி கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சா சார்? அதுக்கு ப்ராப்ளம் மட்டும் இருக்கா? இன்னும் தியரி கிளாஸ் ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா சார்? இல்ல தியரி கிளாஸஸும் இருக்குது. ஆனா நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து வந்து பாத்துட்டீங்கன்னா எம்சிக்யூ ஃபார்மேட்ல தான் போக போகுது. எம்சிக்யூ ஃபார்மேட்னா மேல வந்து ஆங்கிலத்துல கொஸ்டின் இருக்கும், கீழே தமிழ்ல கொஸ்டின் இருக்கும். எல்லாமே ஆல்ரெடி ரயில்வேஸ்ல கேட்ட முந்தைய ஆண்டு கேள்விகள் தான் இருக்கும். அதுல சம்மும் இருக்கும். அதை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தியரி கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிதானே? சவுண்ட பத்தி இல்ல, கிடையாது, இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஆனா அந்த தியரியை வந்து நம்ம எப்படி ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா, அப்படியே கொஸ்டின் சால்வ் பண்றதன் மூலியமாவே இது தியரி படிக்க போறோம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்குமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் அவர் கிளம்பிட்டாரு சார்.